அனைவருக்கும் வணக்கம். 8/8 மாய சதுர அட்டவணையில் எந்த பக்கம் கூட்டினாலும் 8 வர மாரி உங்களுக்கு இப்பொழுது நான் அமைத்து காட்டவிருக்கிறேன். எல்லாமே டெசிமல் நம்பர்ஸ். அதாவது தமிழ்ல சொல்லப்போனா தசம எண்கள் புள்ளி வச்ச நம்பரா இருக்குல்ல, அதான் தசம எண்கள். அந்த டெசிமல் நம்பர்ஸை பயன்படுத்தி மேஜிக் ஸ்கொயர் டேபிள் நான் உங்களுக்கு போட்டு எந்த பக்கம் கூட்டினாலும் 8 வர மாரி அமைத்துள்ளேன். இது இந்த மாயசதுர அட்டவணை நீங்கள் இதுவரை கண்டிராத ஒன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். முதலில் இந்த மாயசதுர அட்டவணையில் 8 × 8 64 கட்டங்கள் உள்ளது. இந்த 64 கட்டங்களை 4 பகுதியாக பிரிக்கணும். எப்படின்னா 4/4 1 2 3 4 இந்த மாதிரி 4 குவார்ட்டர் 4 கால்வட்ட பகுதியில் வர மாதிரி நம்ம பிரிச்சுக்கிறணும். இப்பொழுது இதில் நான் கிராஸ் போடுறேன். ஒரு கட்டத்துலேயும் கிராஸ். அடுத்த 2 கால்வட்ட பகுதி. மூளைக்கு மூளை நம்ம மூளை விட்டம் போடுறோம் எறும்பில். அதே மாதிரி இங்கே கீழே ஓகே. அடுத்த லாஸ்ட் இங்கே ஓகே. இப்போ மூளை விட்டங்கள் ஒரு கட்டத்தில் மூளை விட்டங்கள் வர மாதிரி போட்டாச்சு. இப்போ நான் எண்களை எழுத போகிறேன். தசம எண்கள் டெசிமல் நம்பர்ஸ் எழுத போகிறேன். நம்ம இப்போ டெசிமல் நம்பர்ஸ் எது அப்படின்னா -30.5 ஆரம்பித்து 32.5 வரைக்கும் உள்ள தொடர்ச்சியான தசம எண்கள் எழுத போகிறேன். இப்பொழுது எழுதும் பொழுது இந்த டயகனல் போட்டிருக்கும் பாருங்கள், அந்த லைன் இடது பக்கம் வலது பக்கம் மூவ் பண்ணணும். அதே சமயத்தில் ஒவ்வொரு கட்டத்துக்கு ஒரு நம்பரை வரிசையாக சொல்லிக்கொண்டே செல்ல வேண்டும். இந்த டயகனல் டேஸ் போட்டுக்கோங்க, டாட். அந்த டாட் போட்ட இடத்துல மட்டும் நம்பர் எழுத வேண்டும். மீது உள்ள காலி இடத்தில் எழுதக்கூடாது. அந்த காலி உள்ள இடத்தில் இடமிருந்து வலது பக்கம் ஃபுல்லாக எழுதின பிறகும் கடைசியில் வலதுபுறந்து இடதுபுறம் வரும்போது கீழேருந்து மேலே எழுதும்பொழுது அந்த டயகனலில் எழுதியிருப்ப முதல்ல அதை விட்டு மீதி அந்த காலி கட்டத்தில் மீது உள்ள நம்பரை எழுத வேண்டும். இப்போ எந்த பக்கம் கூட்டினாலும் உங்களுக்கு அந்த மாதிரி வரும். சரி, இப்பொழுது நான் உங்களுக்கு எண்களை எழுதவிருக்கிறேன். ஓகே. இப்பொழுது எண்களை எழுத ஆரம்பிக்கிறேன். முதல் எண் -30.5. இப்போ இங்கே டேஷ் போட்டிருக்கு, டாட் லைன் போட்டிருக்கு பாருங்கள், டயகனல். இப்போ இங்கே இருக்கிறதுனால -30.5 இங்கே எழுதுகிறேன். -30.5. அதுக்கப்புறம் எல்லாமே நம்பர் அசெண்டிங் ஆர்டர், ஏறு வரிசையில் எழுதணும். -30.5 அப்படிங்கும்போது அடுத்த நம்பர் ஏறு வரிசையில் எழுதும்போது அடுத்த நம்பரும் மைனஸில் இருக்கிறனால அடுத்த எண் குறையும். அதாவது மைனஸில்
வரும்போது குறையும். அதுதான் ஏறுவரிசை. இப்போ இங்கே -30.5 இங்கே -29.5 எழுதக்கூடாது. இங்கேயும் எழுதக்கூடாது. ஒவ்வொரு கட்டத்துக்கு ஒரு நம்பரை விட்டுட்டு இந்த டேஷ் உள்ளது மட்டும் எழுதணும். ஓகே. -30.5 -29.5 -28.5 -27.5 -26.5 -25.5 -24.5 -23.5 ஏன்னா இந்த காலி இடத்த விட்டுறணும். டாட் போட்ட இடத்துல, அந்த டைலைன் போட்ட இடத்துல மட்டும்தான் எழுதணும். இப்போ -23.5 அடுத்து -22.5 -21.5 -20.5 -19.5 -18.5 -17.5 -16.5 -15.5 -14.5 -13.5 -12.5 -11.5 -10.5 -9.5 -8.5 -7.5 -6.5 -5.5 -4.5 -3.5 -2.5 -1.5 -0.5 +0.5 வேணா முன்னாடி 0 போட்டுக்கலாம். அடுத்து 1.5 0.5க்கு அப்புறம் 1.5 இங்கே டாட் லைன் இருக்கிறதுனால இங்கே எழுதணும். காலி இடத்துல எழுதக்கூடாது. 1.5 2.5 3.5 4.5 5.5 6.5 7.5 8.5 9.5 10.5 ஏன்னா இங்கே கால இடமா இருக்குது, அங்கே எழுதக்கூடாது. இங்கே டாட் லைன் இங்கே கிராஸ் ஆகுது, அதனால் இங்கே எழுதணும். 10.5க்கு அப்புறம் 11.5 12.5 13.5 14.5 15.5 16.5 17.5 18.5 19.5 20.5 21.5 22.5 23.5 24.5 இங்கே கரெக்டானாலும் எழுதக்கூடாது. அடுத்து இங்கே 25.5 26.5 27.5 28.5 29.5 30.5 31.5 32.5 ஓகே. இப்போ பாருங்கள், -30.5 ஆரம்பிச்சு
32.5ல் இடதுபுறந்து வலது பக்கம் எழுதியாச்சு. முதல் நம்பர் -30.5, கடைசி எண் 32.5 எழுதியாச்சு. இப்போ லெஃப்ட் டு ரைட் அந்த டயகனல் லைன் கிராஸ் பண்ண இடத்துல மட்டும் எழுதணும், மற்ற இடத்துல எழுதலை. இப்பொழுது நம்ம கீழே இருந்து மேலே, ஃப்ரம் பாட்டம் டு டாப், ரைட் டு லெஃப்ட், வி ஹேவ் டு ரைட். இப்போ கடைசியிலேருந்து கீழேருந்து மேல் பக்கமாக, அதே சமயத்தில் வலது பக்கத்துலேருந்து இடது பக்கமாக எண்களை எழுதிக்கொண்டே தொடர்ச்சியாக எழுதிக்கொண்டே வர வேண்டும். அந்த டாட் லைன் டயகனல் லைன் கிராஸ் ஆகிற இடம் மட்டும் ஏற்கனவே எழுதியிருக்கோம். இப்போ அந்த இடத்த விட்டு போட்டு காலி கட்டத்தில் மட்டும் நம்ம எண்களை நிரப்ப வேண்டும். ஓகே, இப்போ -30.5 நீங்கள் ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு கட்டத்துக்கு ஒரு நம்பரை சொல்லிக்கொண்டே செல்ல வேண்டும். நம்பர் எழுதின இடத்தில் விட்டு போட்டு அடுத்து எழுதாத இடத்தில் கட்டத்தில் மட்டும் எண்களை நிரப்ப வேண்டும். ஓகே, -30.5, -29.5, -28.5, -27.5, -26.5, -25.5, -24.5, -23.5, அடுத்து -22.5, -21.5, -20.5, -19.5, -18.5, -17.5, -16.5, -15.5, -15 அப்புறம் இங்கே -14.5, -13.5, -12.5, -11.5, -10.5, -9.5, -8.5, -7.5, -6.5, -5.5. -5.5, -4.5, -3.5, -2.5, -1.5, -0.5, -1.5, 2.5, ஓகே, -0.5, -0.5, +0.5, 1.5, 2.5, 3.5, 4.5, 5.5, 6.5, 7.5, 8.5, 9.5, 10.5, 11.5, 12.5, 13.5, 14.5, 15.5, 16.5, 17.5, 18.5, 19.5,
20.5, 21.5, 22.5, 23.5, 24.5, 26.5, 24.5க்கு அப்புறம் 25.5, இங்கே 26.5, 27.5, 28.5, 29.5, 30.5, 31.5, 32.5, கடைசி எண் 32.5. இங்கே சொல்லி முடித்தாச்சு. கடைசி எண் 32.5. இது வலது பக்கம்லேருந்து இடது பக்கம், கீழேருந்து மேலே எல்லா எண்களையும் நிரப்பியாச்சு. ஓகே. இப்பொழுது எந்த பக்கம் கூட்டினாலும் உங்களுக்கு 8 வரும். இடமிருந்து வலம், மேலிருந்து கீழ், மூலைவிட்டம் எந்த பக்கம் கூட்டினாலும் உங்களுக்கு 8 வரும். ஓகே. இப்போ முதல் வரிசையை இடமிருந்து வலம் கூட்டி உங்களுக்கு ஒரு இதை செக் பண்ணி காட்டுறேன். இப்போ இதில் பாருங்கள், எல்லாமே புள்ளி 5 இருக்குது. இதில் சிலது மைனஸு ப்ளஸ் இருக்கும். அதை நம்ம விட்டுறலாம். எப்படின்னு பாருங்கள். -27.5, இங்கே +27.5, இது 0. ரைட். அடுத்து -26.5, இங்கே +26.5, இதுவும் 0. அப்புறம் இந்த 4 கட்டமும் சரியாயிடுச்சு, 0 வந்துடுச்சு. அடுத்து இங்கே பாருங்கள், -30.5, இங்கே +30.5, இதுவும் 0. இதை டிக் போட்டுக்கிறேன். இதுவும் 0 ஆயிடுச்சு. மிச்சம் என்ன இருக்குது? இந்த 31.5, இந்த 23.5 இருக்குது. 0.5 விட்டுறலாம், கடைசியில் 0 வந்துடும். அப்படா 31ல் 23 போச்சு, எவ்வளவு? 8 வருதுங்களா? இதே மாதிரி கீழே ஒவ்வொரு வரிசையிலையும் எந்த பக்கம் இடது பக்கம் இருந்து வலது பக்கம் கூட்டினாலும் எல்லாமே 8 வரும். இப்பொழுது மேலேருந்து கீழே ஒரு இதை கட்டுறேன் உங்களுக்கு. இப்போ காலம் வைஸாக ஒரு முதல் காலத்தை கூட்டலாம். முதல்ல ப்ளஸ்ஸாக கூட்டுவோம். 0.5 விட்டுருவோம். 0.5 அப்புறம் கூட்டிக்கலாம். ப்ளஸில் முழு எண்களை மட்டும் கூட்டிட்டு அதுக்கப்புறம் 0.5 கூட்டிக்கலாம். ஈஸியாக இருக்கும், அதுக்காக சொல்கிறேன் நான். இப்போ 24, 24, 16, 40, ப்ளஸ் மட்டும் கூட்டுங்க. முழு எண்களை மட்டும் கூட்டுறேன். 24, 16, 40, 41, 41, 25, 66, 66. இப்போ இந்த 0.5 மட்டும் கூட்டுங்க. 66. அது எத்தனை 0.5 இருக்குது? 1 ப்ளஸில் மட்டும் கூட்டுங்க. 1, 2, 3, 4, 4 2. அப்போனா 66, 2, 68. 4 2, 68. ப்ளஸில் 68 இருக்கிறது. ப்ளஸில் 68 இருக்குது. இப்போ மைனஸ் நம்பர் கூட்டுங்க. இப்போ மைனஸ் எண்களை மட்டும் கூட்டுறோம், முழு எண்களை மட்டும் கூட்டுறோம். 0.5 அப்புறம் கூட்டிக்கலாம். மைனஸ் நம்பர் எத்தனை இருக்குது? 1, 2, 3, 4. எல்லாமே மைனஸ் நம்பர் 4, 3 ப்ளஸ் நம்பர் 4. மைனஸில் 4 நம்பர் இருக்கும், ப்ளஸில் 4 நம்பர் இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ -30 முழு எண்களை மட்டும் கூட்டுறேன். -30, 6, 36, 36, 7, 43, 43, 15, 58. மைனஸில் 58. இப்போ அரை எத்தனை இருக்குது? 4 இருக்குது. 1, 2, 3, 4, 4 2, 58, 2, 60.
அப்போனா மைனஸில் 60, ப்ளஸில் 68, மைனஸில் 60. 68ல் 60 வச்சுன அளவு 8 வருதுங்களா? அப்போனா இப்போ முதல் காலத்தில் எல்லா எண்களையும் கூட்டினாலும் என்ன வருது? எத்தனை வருது? 8. இந்த பக்கம் கூட்டினாலும் 8 வருது முதல் காலத்தில். அதே மாதிரி முதல் வரிசையில் இடமிருந்து வலம் லெஃப்ட் ரைட் கூட்டினாலும் 8 வருது. அதே மாதிரி எந்த பக்கம் கூட்டினாலும் இடமிருந்து வலம் எல்லாம் 8 வரும். காலம் வைஸ் எந்த காலத்துக்கு கூட்டினாலும் 8 வரும். அதே மாதிரி டயகனல். இப்போ ஒரு டயகனலில் செக் பண்ணி பார்ப்போம். இப்பொழுது இந்த டயகனலில் கூட்டும்பொழுது ஒரு டயகனல் கூட்டு செக் பண்ணுவோம். இப்போ இந்த இதில் ப்ளஸ் நம்பராக இருக்குது 4 நம்பர், இது பூரா மைனஸ் நம்பர். இந்த ப்ளஸ் நம்பரில் முதல்ல முழு எண்களை கூட்டுவோம். அப்புறம் அதுக்கப்புறம் 4 2 இருக்குது, 2 சேர்த்துட்டா போதும். அது ஈஸியாக ஷார்ட்டாக உங்களுக்கு கூட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, 25 18 43 43 11 54 4 58 4 2 58 2 60 ப்ளஸில் 60 வருகிறது. ப்ளஸில் 60 வருது. ஓகே, இப்போ இந்த மைனஸ் 4 எண்கள் கூட்டுவோம். முழு எண்களை முதல் கூட்டுவோம். 2 9 11 11 16 27 27 23 50. ஓகே, 4 2 52 52 மைனஸ் 52 கழிங்க. 60 52 போச்சுன்னா 8 வருதா? அப்புறம் இந்த டயகனல் கூட்டினாலும் 8 வருகிறது. அப்போனா இடமிருந்து வலம் கூட்டினாலும் 8 வருது. காலம் வைஸ் கூட்டினாலும் உங்களுக்கு முதல் காலத்தை கூட்டினாலும் உங்களுக்கு 8 வருகிறது. ஒரு டயகனல் இந்த டயகனல் வைஸை கூட்டினாலும் உங்களுக்கு 8 வருகிறது. இந்த மாயசதுர அட்டவணை 8/8 மாயசதுர அட்டவணையில் எந்த பக்கம் கூட்டினாலும் 8 வருது என்பதை உங்களுக்கு தெளிவாக கட்டங்கள் வரைந்து எடுத்துக்காட்டு உங்களுக்கு விளக்கி உள்ளேன். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் வித்தியாசமான ஒன்று. ஏன்னா இதுவரை உங்களுக்கு முழு எண்கள் 1லிருந்து அல்லது இரட்டை எண்கள் அல்லது ஒற்றைப்படை எண்கள் இதை பயன்படுத்தி தான் நீங்கள் மேஜிக் ஸ்கொயர் டேபிள் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. ஆனால் இது தசம எண்கள் டெசிமல் நம்பர்ஸ். யூசிங் டெசிமல் நம்பர்ஸ் we can also form the magic square table such that the sum of any direction will be the same என்பதை உங்களுக்கு நிரூபித்து காட்டியுள்ளேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ டெசிமல்ஸ் நம்பரில் போட்டிருக்கேன். இனிமேலும் வருங்காலங்களில் உங்களுக்கு போடவிருக்கிறேன் என்பதை கூறி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஏதாவது கருத்து எழுதுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது கணபதி பி.